Kana Gavnida. So quadratic equations la exercise 4.2 la fifth sum. The altitude of a right triangle is 7 cm less than its base. Altitude abdina height, correct? So the height of the triangle is 7 cm less than its base. Direct 7 cm nu eduthu eludhiruvinga nariya per and thappa pandringa. So ada nalla question statement oru time ku rendu time padichu paathirunga. So base oda value it should be some value. Appa na base ku x nu solli oru variable assign pandren. So iga vida x vida 7 cm less. புரியுதாடா கண்ணா நான் என்ன சொல்றேன்னு 7 cm less than its base அப்படினா பேஸ் நான் x ன்னு வெச்சனா அப்ப ஹைட் நான் என்ன எழுதணும் இதை விட 7 cm குறைவு 7 cm less than x அப்படினா x minus 7 அப்படினு சொல்லி எழுதலாம். So base x height x minus 7 இது ரெண்டுமே நமக்கு டைரக்டா ஒரு பர்టిక్యులர் ஸ்பெசிபிக் மெஷர்மென்ட் ன்னு கொடுக்காம வேரியபிள் வர மாதிரி நமக்கு क्वेश्चन டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. Next, if the hypotenuse is 13 cm, hypotenuse என்னன்னு சொல்றாங்க 13 cm, that is a direct value that is given by the question given by them. Okay va? So இதுல find the other two sides அப்படினா எது வேரியபிளா இருக்கு டைரக்ட் மெஷர்மென்ட் இல்லாம இந்த ரெண்டு சைடும் தான் height and base. இந்த ரெண்டு சைடோட மெஷர்மென்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் இது மூணுத்தையும் நமக்கு ரிலேட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்னு கிடைக்கணும். So what is the thing that is going to relate all these three sides? Pythagoras theorem. Very good. So using Pythagoras theorem, all the three sides of a right angle triangle can be related. எப்படி relate ஆகும்? The square of the hypotenuse. அதாவது இங்க AC என்ற சைடு தான் ஸ்கொயர் hypotenuse. So AC square will be equal to sum of the squares of the other two sides. அப்ப எப்படி எழுதணும் sum of the squares of the other two sides. இந்த சைடுனுடைய ஸ்கொயர் என்ன வரும் x square அப்படினு வரும். இந்த சைடு height னுடைய ஸ்கொயர் எப்படி வரும் x minus 7 the whole square. இந்த ஒரு இடத்துலயும் தப்பு பண்ண கூடாது. சோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் எங்கெங்கலாம் கேர்லெஸ் பண்ணுவீங்கன்றத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டா சம் ஈஸியா நம்ம ப்ரோசீட் பண்ணிட்டு போயிரலாம். ஓகேவா? சோ இங்க x square minus 7 square னு எழுதிர கூடாது. என்னன்னு எழுதணும் x minus 7 ன்றது தான் height னுடைய மெஷர்மென்ட். அப்ப x minus 7 the whole square னு எழுதணும். ஓகேவா? சோ Pythagoras theorem படி hypotenuse square equals base square plus height square. ஓகேவாடா தங்கம்? சோ இப்போ AC லயும் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா 13 square hypotenuse oda value 13. So 13 square equals x square plus இது என்ன பண்ணலாம் expand பண்ணலாம் which means a minus b the whole square formula a square plus b square minus 2ab. ஓகேவா? சோ அப்ப x square plus b square அப்படினா இந்த இடத்துல என்னது x minus 7 ன்னு இருக்கு. அப்ப a வந்து x b 7 7 square என்ன 49. very good. minus 2 into a into b. அப்ப 2 into x into 7 அதாவது 14x. 2 into 7 14 14 into x 14x அப்படியே எழுதணும் 14x. ஓகேவா கண்ணா? சோ இது எக்ஸ்பாண்ட் பண்ணியாச்சு. 13 ஸ்கொயர் ஓட வேல்யூ என்ன 169. தெரியாதவங்க 13 into 13 னு ரஃப் காலத்துல மல்டிப்ளை பண்ணி பார்த்து செய்யுங்க. நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்கும். சோ அதுவும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா கண்ணா? வேணும்னா நெக்ஸ்ட் இல்லம்மா நான் மல்டிப்ளிகேஷன்ல கரெக்ட்டா செய்வேனா கரெக்ட்டா செய்யறதா முக்கியம். அதை ஃபாலோ பண்ணிக்கோ. சோ இங்க லைக் டர்ம்ஸ் பார்க்கறோம். ஓகேவா? சோ x square இது ரெண்டும் லைக் டர்ம்ஸ். கரெக்ட்டா தங்கம்? சோ அப்ப என்ன வருது 2x square. என்னது 2x square. like terms similar terms ஒரே மாதிரி இருக்குன்றப்ப the coefficients will be added. coefficient இங்க என்ன 1. எதுவுமே இல்லனா நம்ம 1 ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். so minus 14x. அடுத்து என்ன பண்றேன் டிகிரி ஆர்டர்ல எழுதுறேன். இங்க ஸ்கொயர் இருக்கு, அடுத்து இங்க பவர் 1. அதனால இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு then I'm going to write 49. ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? சோ இப்போ அடுத்து என்ன பண்ணனும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நம்ம ஃபார்ம் பண்ணனும். அப்ப ரெண்டு சைடுலயுமே நமக்கு டேர்ம்ஸ் இருக்குதுன்றப்ப எல்லாத்தையும் ஒரே சைடுல கொண்டு வந்துறணும். அப்ப 2x square minus 14x plus 49 அப்படிங்கற இந்த ஈக்குவேஷனை நான் இந்த இதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இந்த எக்ஸ்பிரஷனை 169 மட்டும் நான் என்ன பண்றேன்
to the opposite side. அது எந்த சைடுல இருக்குதோ அதுக்கு இன்னொரு சைடுல கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். டிரான்ஸ்போசிஷனிங் சொல்லி கொடுத்திருப்பேன். அப்படி பண்றப்ப என்னாகும்? சிம்பிள் மாறணும். இங்க +169 இருக்கு அப்படின்னா -169. புரியுதாடா கண்ணா? சோ -169 equals 0. இந்த சைடுல அப்ப எதுவுமே கிடையாது. 169 இருந்ததையும் நம்ம இன்னொரு சைடு கொண்டு வந்துட்டோம். சோ அந்த இடத்துல என்னது? 0. ஓகேவா கண்ணா? சோ இப்போ again என்ன ஆகுது? நமக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியான டர்ம்ஸ் வருது. கரெக்ட்டா? சோ +49 and -169. அப்ப கான்ஸ்டன்ட் டர்ம்ஸ் ரெண்டு இருக்கு. சோ அத சிம்பிளிஃபை பண்ணனும். கரெக்ட்டா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? 2x² -14x ரெண்டுமே என்ன சிம்பல்? ஆப்போசிட் சிம்பல். இது +49 இது -169. கரெக்ட்டா? ஆப்போசிட் சிம்பல்ன்றப்ப என்னது? சப்ட்ராக்ஷன். ஆப்போசிட் சிம்பல்னா என்னக்கன்னா? சப்ட்ராக்ஷன். 9 - 9 0, 6 - 4 2, 1 - 0 1. சோ 120. ஆனா எழுதுறப்ப 120 னே எழுதணுமா? கிடையாது. பிளஸ் மைனஸ் ரெண்டு சிம்பிள் இருக்கு. இதுல கிரேட்டர் நம்பருடைய சிம்பிள் எது? மைனஸ் தான் கிரேட்டர் நம்பருடைய சிம்பிள். அப்ப -120 தான் நான் இங்க எழுதணும். புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது என்ன பண்ணணும்? you have to simplify this equation by dividing by 2. எல்லா ஈக்குவேஷனையும் 2 ஆல தான் டிவைட் பண்ணனும் இல்ல. நமக்கு இது இந்த term and this one. These three terms are even terms and they will be divisible by 2. அதனால நம்ம divided by 2 னு எடுக்கிறோம். அப்ப first one 2 by 2 என்னது? 1. அப்ப 1x² அதாவது x² னே எழுதலாம். minus 14 by 2 என்னது? 7. So 7x. ஓகேவா? அடுத்தது 120 by 2 என்ன? 60. So minus 60 equals 0. So ஒரு standard form of a quadratic equation நம்ம இங்க form பண்ணிட்டோம். ஓகேவா? x² minus 7x minus 60 equals 0 சொல்லி ஒரு equation form பண்ணிட்டோம். So இப்ப இந்த equation தான் நமக்கு ஆன்சரா? கிடையாது. They have asked us to find out the other two sides. அப்ப x ஓட வேல்யூ தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ரெண்டு சைடும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டா? So we have to solve this quadratic equation. How do we solve it? நம்ம இத வந்து factorize பண்ண போறோம். கரெக்ட்டா கண்ணா? So factorize பண்றதுக்கு first என்ன பண்ணனும்? இந்த constant term நீங்க prime factorization பண்ணிப்பீங்க. கரெக்ட்டா? So 230. அடுத்து என்னது? 215. next 3 5. அடுத்து என்ன? 5 1s. புரியுதாடா கண்ணா? ஓகே. So இப்போ இதுல இருக்கு combinations பாருங்க கண்ணா. 2 2s are 4, அதுக்கு அப்புறம் 3 5s are 15. 15 minus 4 என்ன வரும்? 11 தான் வரும். So 7 அப்படின்ற இந்த coefficient நமக்கு கிடைக்காது. So இது வேண்டாம். அடுத்தது 2 2s are 4, 4 3s are 12. 12 ஒன்னு எடுத்துக்கிறேன். ரிமைண்டர் என்ன? 5 ஒன்னு இருக்கு. 12 and 5 combination try பண்ணி பாருங்க. 12 minus 5 7. So அப்ப இந்த factors இருக்கு பாத்தீங்களா? 2 into 2 into 3 into 5. இதுல நீங்க என்னென்ன combinations வருதுன்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த first ரெண்டையும் அடுத்த ரெண்டையும் பண்ணி பார்த்தேன். அந்த pair எனக்கு செட் ஆகல. So அப்ப first 3 terms மல்டிப்ளை பண்றப்ப 12 ன்ற நம்பர் கிடைக்குது. 2 2s are 4, 4 3s are 12. Then இங்க 5 ன்ற term அப்படியே எடுத்துக்கிறேன். அடுப்பாங்க. So 12 5s are 16 ன்றதும் கிடைக்கும். 12 minus 5 7 அப்படின்றதும் கிடைச்சிரும். So factorize பண்றதுக்கு நான் என்னென்ன terms எடுக்க போறேன்னா 12 and 5. சரியா? சோ இப்போ இதுக்கு சிம்பிள் டிட்டர்மைன் பண்ணனும். சிம்பிள் எப்படி டிட்டர்மைன் பண்ணனும்? இங்க மைனஸ். ஓகேவா? சோ அப்ப கிரேட்டர் நம்பர் சிம்பிள் கிட்ட மைனஸ் இருக்கணும். இன்னொன்னு ஆப்போசிட்டா இருந்தாலும் சப்ட்ராக்ஷன் நடக்கும். -12 + 5. -12 + 5 அப்படினா தான் ஆன்சர் என்ன கிடைக்கும்? -7 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்க மைனஸ் இருக்கா? -12 into +5 என்னடா கண்ணா? -12 into +5 னா -60. சோ ரெண்டுமே நமக்கு டாலி ஆகுது. கரெக்ட்டா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? x² 7x இருக்கிற இடத்துல என்ன எழுத போறேன்? -12x + 5x. கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் திரும்ப நீங்க ஆபரேட் பண்ணி பாருங்க. -12 + 5 எவ்வளவு? -7. So -60 அப்படியே எழுதிப்போம். ஃபேக்டரைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மிடில் டேர்மை மட்டும் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம். அந்த மெத்தட் தான் சூஸ் பண்ணிருக்கோம். ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம். இந்த மெத்தட்ல தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்றோம். ஓகேவா? உங்களுக்கு வேற மெத்தட் தெரியுமா நீங்க அதே செய்யலாம். சரியாடா கண்ணா? சோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்?
காமன் டேர்ம்ஸ். எப்படி இதுல x காமனா இருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்க்கு நான் x வெளியில எடுத்தேனா x minus 12 ரிமைன் ஆகும். என்னடா கண்ணா ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல x மட்டும் நான் காமனா வெளியில எடுத்தேன் அப்படினா x minus 12 உள்ள ரிமைன் ஆகும். கரெக்ட்டா? இத திரும்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேர்ம்ஸே கிடைக்கணும். அதுதான் விஷயம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. அப்ப அதே x minus 12 இங்க வரணும் பிராக்கெட் குள்ள. அப்ப எதை காமனா எடுப்பீங்க? 5 காமனா வெளியில எடுத்தோம்னா x minus 12 ரிமைன் ஆகும். செக் பண்ணி பாக்குறீங்களா கண்ணா இந்த ரெண்டு டேர்ம்க்கு? பாருங்க 5 உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணுங்க 5x கிடைச்சிருது. கரெக்ட்டா? 5 minus 12 ஓட மல்டிப்ளை பண்ணி பாருங்க minus 60 கிடைச்சிரும். புரியுதா? சோ x minus 12 ரெண்டு இடத்துலயே வரணும் அப்படினா இந்த இடத்துல என்ன நம்பர் நம்ம காமனா எடுக்க முடியும்ன்றத பாருங்க. ஓகேவா? equal to 0. ஆல்சோ உங்களோட ஃபேக்டர்ஸ் பாருங்க -12 5 ன்னு எடுக்கறீங்கன்னா அதுதான் இங்கேயும் வரும். x plus 5 x minus 12 x plus 5 x minus 12 கரெக்ட்டா இருக்காங்க? equal to 0. இப்போ x equals வேல்யூ என்ன? -5 and x equals இன்னொரு வேல்யூ என்ன? plus 12. so ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைக்குது. கரெக்ட்டா? x equals -5 இன்னொன்னு x equals 12. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படினா நமக்கு ரெண்டு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இதுல நம்ம எந்த வேல்யூவை நம்ம ஆன்சரா எடுப்போம் அப்படினா பாருங்க சைடு. இது வந்து சைடுனுடைய மெஷர்மென்ட். ட்ரையாங்கிளுடைய பேஸ் அண்ட் ஹைட் மெஷர்மென்ட். அது நெகட்டிவ் நம்ம கால்குலேட் பண்ணுவோமாடா? கிடையாது. கரெக்ட்டா? சோ அப்ப the side value will be positive. அதனால நான் எந்த ஆன்சரை ஃபைனலா எடுக்க போறேன்? x equals 12 அப்படிங்கற இந்த ஆன்சரை தான் எடுக்க போறோம். சோ இப்போ பேஸ் அண்ட் ஹைட் அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பேஸோட வேல்யூ x, சோ 12 cm அப்படிங்கறது ஆன்சர். ஹைட்டோட வேல்யூ என்ன? x minus 7. கரெக்ட்டா? வேணா டயகிராம் ரெஃபர் பண்ணி பாருங்க, क्वेश्चन ரெஃபர் பண்ணி பாருங்க. இங்க x minus 7 இருக்கா? சோ ஹைட் என்னடா கண்ணா? x minus 7. அப்ப 12 minus 7 equals 5. 5 cm தான் ஹைட். பேஸ் வந்து 12 cm. புரியுதாடா? சோ முடிஞ்சது. ஓகேவாடா கண்ணா? சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைக்குது. அதுல பாசிட்டிவ் ஆன்சரை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. because the answer is related to the sides of the triangle. அதனால நெகட்டிவ் வேல்யூவை இக்னோர் பண்ணிடுறீங்க. ஓகேவா கண்ணா? சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுதா? தேங்க்யூ டாமா.